ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு இதை பார்க்குறீங்களா? இது என்ன போட்டிருக்கேன்? மோர் ப்ராக்டிசஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட். இதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் இப்போ டைப் ரைட்டிங்கை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது லைஃபுக்கும் உதவியாக தான் இருக்கும். நிறைய யார் ஏதோ ஒன்று வரலையா, இப்போ ஓட்டப்பந்தயம் எதனாலும் ஓடுறாங்கன்னா அவங்க ஓடி ஓடி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. டெய்லி அவங்க மாஸ்டர் என்ன பண்ணுவாங்க? ஓடி ஓடி. அந்த மாதிரி நமக்கு டைப் ரைட்டிங்கும் இதை மாதிரி தான் கற்றுக்கணும். கற்றுக்கிட்டா ஏன்னா நமக்கு அந்த ஸ்பீடு கொடுக்குறாங்க. கரெக்டாக 10 நிமிஷத்தில் ஸ்பீட் அடி. லோயராக இருந்தால் 45 நிமிஷத்தில் செகண்ட் பேப்பரை முடி. ஹையராக இருந்தால் 1 ஹவரில் செகண்ட் பேப்பரை முடி. அப்போ நம்மளும் ஓடி தான் ஆகணும். ஓட்டப்பந்தயம் மாதிரியே தான். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்பீடாக நம்ம கோலை அச்சீவ் பண்ணுவோம். 100க்கு 100 வாங்குவோம். அதுக்கு தான் இந்த 2 வரி. இப்போ நமக்கு எவ்வளோ? இப்போ லோயர் தமிழ் எடுக்க போகிறேன். அந்த நான் சொன்ன வாசகத்துக்கான எவிடன்ஸ் இப்போ லோயர் தமிழுக்கு என்னன்னா, இப்போ நானே புதுசு. இப்போ உங்களை மாதிரி தான் நான் எக்ஸாம் போகிற மாதிரி தான் இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் வச்சுருக்கேன். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கண்களும் மனதும் வேலை செய்யணும், அப்போ தான் டைப் ரைட்டிங்கில் நம்ம பாஸ் பண்ண முடியும். ஆனால் இன்ஸ்டியூட்டில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த கண்களுக்கும் மனதுக்கும் ஒரு டைமிங்ஸ் வச்சு ஓட்டினா மட்டும்தான் நம்ம கோலை அச்சீவ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த கொஸ்டின் பேப்பராகவே இருக்கட்டுமே, இப்போ ஆகஸ்ட் 25 எடுத்திருக்கேன் தமிழ். ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, ஒரு லெட்ரு. புரியுதுங்களா? எவ்வளோ பெரிய லெட்டராக இருக்குது பாருங்கள். ஸ்டேட்மெண்ட்டு கூட சின்னதாக இருக்குது. ஸோ இதை டைமை ஷேர் பண்ணி அந்த 45 நிமிஷத்தை எப்படின்னு பார்க்கணும். இப்போ அதுக்கான மெயினான வீடியோ தான், ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப்பான வீடியோ தான் இது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ மிஷினில் உட்காடுறீங்க, ரேப்பரை ஃபில் பண்ணிடுறீங்க. ஃபில் பண்ண பிற்பாடு சூப்பர்வைசர் கொஸ்டின் கொடுக்குறாங்க. கொஸ்டினை வாங்கிக்கிறீங்க. உடனே கொஸ்டினை திருப்பி பார்க்குறீங்க. டைமை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. லோயர் 45 நிமிஷம். மெயினாக பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. என் சேனலில் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மன தைரியம், அதை பார்த்துக்கோங்க. இப்போ என்னன்னா, இதுக்கான கண்ணை சுற்றி நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, அப்படி ஒரு கிளான்ஸ் சுடுறதுக்கு ஒரு செகண்ட். எத்தனை செகண்ட் வச்சுக்கிறோம்? ஒரு 10 செகண்டு தான். கொஸ்டின் பேப்பரை வாங்கினவுடனே பேப்பரை செட் பண்ணி அடிக்க ஆரம்பிக்காதீங்க. ஒரு 10 செகண்டு. உங்களை மாதிரியே நானும் இப்போ புதுசாக தான் எடுத்திருக்கேன். இது ஆகஸ்ட் 2023, ஆகஸ்ட் 2025 ஒரு பேட்சோட கொஸ்டின். இப்போ பாருங்கள், உங்களை மாதிரியே நானும் புதுசு. பார்க்க ஒரு 10 நிமிஷம். இந்த பார்க்குற 10 நிமிஷத்தால் மட்டும்தான் நம்ம இதை 50க்கு 50 எடுக்க முடியும். இப்போ வாங்கியிருக்கீங்க. இப்போ நான் உங்களுக்காக படிக்கிறேன். ஆனால் எக்ஸாம் டயத்தில் நீங்கள் படிக்கலாம் முடியாது. மாநிலங்களுக்கு ஆண்டு வாரியாக இங்கே பாருங்கள், 10 செகண்ட். ஆண்டு வாரியாக கோதுமை ஒதுக்கீடு இது இல்லை. மாநிலங்கள், அப்புறம் இது 18. மத்திய பிரதேசம், மேற்கு வங்காளம் உண்டு, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம். அவ்வளோதான், போதும். இவ்வளோ குயிக்காக ஒரு கண் நம்ம பாதி செய்யும்போது கண்ணு பார்க்கும். ரைட்டு. இப்போ ஸ்டூடெண்ட்டு அடுத்த ஸ்டெப்பு என்னன்னா, ஒரு 5 நிமிஷம் எடுத்துப்போம். 45 நிமிஷத்தில் ஒரு 5 நிமிஷம்னு வச்சுருக்கேன். அப்போ தான் கிளியராக பண்ண முடியும். இப்போ நான் இதை நாளைக்கு அடித்து காமிப்பேன், அது வேறு மாதிரி. இப்போ இந்த 603 ஆகஸ்ட் 2025 கொஸ்டினை நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கால்குலேஷன் போடுறோம் பாருங்கள். 5 நிமிஷம் டைம் ஓட போகுது. ஸ்டார்ட் பண்ணுமா. இப்போ இது தமிழுக்கு எவ்வளோ நமக்கு மார்ஜினு? 10 to 65, இடைப்பட்ட ஸ்பேஸ் 55. நீங்களும் இதே ஸ்பீடோட தான் போவீங்க. எப்படி இருக்கணுமோ அப்படி வரையணும்னு சொல்லிட்டேன். 1 2 3 4. நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நாளைக்கு அடிக்கும்போது பேசாமல் இதையே டைப் பண்ணி காமிப்பேன். அவ்வளோதான். கோட்டுக்கு 2 விட்டோம். இப்போ என்னென்ன பண்ணியிருக்கோம்னா, 55 கோட்டுக்கு 2 விட்டுருக்கோம். உங்களுக்காக நான் பேசுகிறேன். இப்போ இது எத்தனைன்னு எண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33. அந்த இது கிடையாது, விவரம் கிடையாது. 55ல் 33 போச்சுன்னா
மிச்சம் இருக்குது 22. 22 2ஆல் வகுத்தீங்கன்னா எவ்வளோ வருது? 11 ப்ளஸ் ஆரம்பம் 10ஓட கூட்டியிருக்கோம். அப்போ 21 சாரி, உங்களை மாதிரியே நானும் ஸ்பீடு 21வது டிகிரியில் இதை அடிக்கலாம். அதை போட்டு வச்சுக்கணும். அடுத்த கால்குலேஷன் என்ன பண்ணணும்னா இதை பார்க்கணும். இது வந்து அதுக்கப்புறம் எப்படி மெத்தட்லாம் நான் சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையிலும் பார்க்குறீங்க எது பெருசுன்னு. இதுவும் கண்கள் தான் வேலை செய்யும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே 6 தான் இருக்குது. 2 4 6 1 7. இது 7, இதெல்லாம் 6 நம்பிடாதீங்க. இதுலேருந்து இது வரையிலும் பாருங்கள். அப்போ இது 7. திரும்பவும் அதே பாருங்கள், ஒரு கிளான்ஸு பெருசுனா தெரியும். இதுவும் 7. நானும் உங்களை மாதிரியே ஸ்டூடெண்ட் மாதிரியே தான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். இதுவும் 7. இதையும் பார்க்குறீங்க, 1 சப்போஸ் கூட இருந்தாலும் இருக்கும், கமா 1ன்னு. இதுவும் 7. ஆக இது அனைத்தையும் கூட்டணும். 4 9 9 9 2 9 18 9 27 4 9 36. இப்போ இதுவே 2 4 2 50 36. அப்போ என்ன செய்யணும்? மொத்தம் 55ல் 36 யூஸ் பண்ணிட்டோம். அப்போ எவ்வளோ வருது? 9. 4 3 போச்சுன்னா 1 19 தான் இதுக்கு. இதை ஒன்றும் பண்ணிடாதீங்க. அடுத்ததான் ஆரம்பம் முடியும். 10 19 29 முடியுது. அப்புறம் 31 ஆரம்பிக்குது, ப்ளஸ் 7 38 முடியுது, 40 ஆரம்பிக்குது, ப்ளஸ் 7 47 முடியுது, 49 ஆரம்பிக்குது, ப்ளஸ் 7 56 முடியுது, 58 ஆரம்பிக்குது, ப்ளஸ் 7 65 முடியுது. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட். நமக்கு இதுக்கு தேவைப்படுற டைமிங்க 2 நிமிஷம். 2 பாருங்க ஸ்டூடெண்ட். இப்போ நம்ம ஒரு 3 நிமிஷம் கணக்கு போட்டது, நம்ம பார்த்தது எல்லாமே சேர்த்து அவ்வளோதான். இனிமேல் நம்ம அடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு எப்படி டைம் ஷேர் பண்ணணும்னு அது நாளைக்கு ஒரு வீடியோவில், அதுக்கு தான் இந்த நோட் புக்கில் 1 by 1 போட்டுட்டு வரேன். இப்போ அடுத்து பார்ப்போம். வெறும் ஸ்டேட்மெண்ட்டாக இன்றைக்கி பார்த்துருவோம். அடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ அடுத்து என்ன செய்கிறீங்க? அதே போல் உங்களை மாதிரி நானும் புது ஸ்டூடெண்ட்டு தான். நான் உட்காந்து அடிக்க போகிறேன். 5 நிமிஷம் வைப்போம். இப்போ என்ன செய்வோம்? அந்த பார்க்குறது, கால்குலேஷன் போடுறது எல்லாத்தையுமே ஒன்றா வச்சுப்போம். இது வந்து 909 ஆகஸ்ட்டு 2025. இப்போ கால்குலேஷனுக்கு 5 நிமிஷம் எடுத்துக்கிறீங்க. அப்போ தான் உங்களுக்கு ரவுண்டாக மார்க்கு கிடைக்கும். இப்போ உங்களை மாதிரியே நானும் பார்க்குறேன். 5 நிமிஷம். வளர்மதி கூட்டுறவு சிறப்பு கடியின் விற்பனை விவரம், மளிகை அழகு சாதனங்கள், இதனால் புதியதுக்கு எழுதுகிறேன். என்னது? சாமான்கள், மரச்சாமான்கள், கணினி கருவிகள், காலணிகள். எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள். துணி, மின் கருவிகள். போதும், இதெல்லாம் கூட பரவாயில்ல. ரூபா போட மே ஜூன் அவ்வளோதான். அதுக்கடுத்து கால்குலேஷன் போடுறோம். 10 to 65, இடைப்பட்ட ஸ்பேஸ் 55. எப்படி இருக்கோ அப்படியே வரையணும். 4 கோடு. நீங்களும் எக்ஸாம்னும் போது இதே அவசரத்தில் தான் நீங்களும் செய்ய போகிறீங்க. கோட்டுக்கு 2, இது பெரிய கோடு. இப்போ என்ன பண்ணுறோம்? டோட்டல் பண்ணுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 30 34. அப்போ 55ல் 34 போச்சுன்னா சென்டரில் ஏற்கனவே என் வீடியோவில் எல்லாம் சொல்லி வச்சுருக்கேன். இப்போ எக்ஸாம் மாதிரி 21. அப்போ 21 இங்கே. அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம்? 10 to 21 31 முடியுது. 33 ப்ளஸ் இதை போடணும். இதை போடாமல் விட்டுட்டேன். இந்த இது சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த 21 இந்த 21 2ஆல் வகுத்தீங்கன்னா 11 ப்ளஸ் 10. 21வது டிகிரியில் ஹெட்டிங் அடிக்கலாம். இது எக்ஸாம் மாதிரியேங்கிறதுனால கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. 21வது டிகிரியில் ஹெட்டு. எனக்கும் பதட்டம் உங்களுக்கு சொல்லித்தரதில்ல. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? இந்த டாப்லேருந்து இந்த டாப் வரையும் பார்க்குறோம். எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜூன் விரிவாக்கம் பண்ணி இருக்குது. இது ஜூன்லாம் 2, இது 4,
இது எல்லாம் ஏப்ரல், எல்லாமே 4. இது பார்த்தீங்கன்னா இதுதான் கூட. இப்போ 16. இதெல்லாம் ஒன்று தான் இருக்குது, இது ரெட்டப்படை. அப்போ 3 3 6. இதை பார்க்குறோம். இந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையிலும் உங்களை பார்க்க தான் சொல்லியிருக்கேன். கண்கள் தான் பாதி வேலை செய்யும். திரும்ப 6. திரும்ப இப்போ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையிலும் பார்க்குறீங்க. இங்கே 19 இருக்குது. கொஞ்சம் கவனமாக பாருங்கள். 5 நிமிஷம் போனாலும் போகுது, 6 நிமிஷம் 7 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல. இது அப்படியே எடுக்கிறீங்க. என்ன இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒரு 15 இருக்குது. தப்பாக போட்டுறாதீங்க, கொஞ்சம் கவனமாக போடுங்க. 6. டைம் ஷேர் பண்ணால் எதுலேயுமே நம்ம கரெக்டாக வரலாம். மிச்சம் இது ஃபஸ்ட்டு போட்டதை சாரி ஸ்டூடெண்ட், எனக்கும் எக்ஸாம் மாதிரி தானே எழுதுருக்கேன். 1 8 2 8 16 3 8 24 4 8 32. அப்போ இது வேறு. இது என்ன பண்ணணும்னா 55லேருந்து 32 போச்சுன்னா, 5ல் 2 போச்சுன்னா 3, 5ல் 3 போச்சுன்னா 2. அப்போ 23 தான் இங்கே போடணும். அடுத்தது ஆரம்பம் டிகிரி முடிவு பார்க்க சொல்லியிருக்கேன். 10 + 23 33, 35 + 6 41, 43 + 6 49, 51 + 6 57, 59 + 6 65. ஸோ இதுக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு எவ்வளோ. நீங்கள் 5 நிமிஷம் கூட எடுத்துக்கலாம். இந்த 5 முதல்ல செகண்டு நிமிஷத்தை பிரித்தேன். இப்போ உங்களுக்கு டோட்டலாகவே இதுக்கு நீங்கள் செலவு பண்ணுற நேரம், நீங்கள் வாங்குகிற 50 மார்க்குக்கு 5 நிமிஷம் செலவு பண்ணலாம். அப்போ தான் நீங்கள் கரெக்டாக பண்ண முடியும். ஃபுல்லாக ஒரு ட்ரேஸ் அவுட்டு பார்த்துட்டிங்களா கண்களாலையும். இப்போ 2 வேலை. இதை நாளைக்கு நான் அடித்து காமிக்கிறேன், அதுக்கு எப்படி டைம் ஷேர் பண்ணணும்னு. இப்போ அடுத்த கொஸ்டின் உங்களை மாதிரியே நான் எக்ஸாம் எழுதுகிறேன், அதே அவசரம். அடுத்த கொஸ்டின் வந்து 720 ஆகஸ்ட் 2025. உங்களுக்கு இதை நான் ஏன் இதை கொண்டு வந்தேன்னா உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் இன்ஸ்டியூட்டில் கொஸ்டின்ஸ்லாம் அடிப்பீங்க. நீங்கள் நிறையா எல்லாம் கொடுத்து இந்நேரம் செகண்ட் பேப்பர்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து, அந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துகிட்டு வந்து குயிக்காக நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி எப்படி கால்குலேஷன் போடுற ப்ராக்டிஸ் உங்களுக்கு நல்லா வந்துருச்சுன்னா, அடிக்கிற ப்ராக்டிஸை நான் நாளைக்கு சொல்லித்தரேன், முழுசாக அடித்து காமிக்கிறேன். அப்போ அந்த 45 நிமிஷத்தில் நீங்கள் எப்படி இது பண்ணலாம். இது ஒரு 5 நிமிஷம் போச்சா, மிச்சம் 40 நிமிஷத்தில் இது வந்து ஒரு 25 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படி. அதுக்கு தகுந்த மாதிரி 5 நிமிஷம் உங்களுக்கு கால்குலேஷன் நான் சொன்னது சும்மா தான். 5 நிமிஷத்தில் முடியல, 3 நிமிஷத்துலேயே முடியுது. உங்கள் அர்ஜென்ட் எப்படியோ அதே மாதிரி ஸ்டூடெண்ட் அர்ஜென்ட்டில் தான் நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன். நானும் புதுசாக தான் கொஸ்டின் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த கொஸ்டினுக்கு அடுத்து கால்குலேஷன் திரும்பவும் 5 ஸ்டார்ட் பண்ணுவோம். இதோ பாருங்கள், 5 ஸ்டார்ட் பண்ணிட்டேன், 5 ஓடிட்டு இருக்கு. இப்போ ஒரு ட்ரிப்பு பார்க்குறோம். ஆரம்ப சுகாதார நிலையம், நோயாளிகள் இங்கே வரணுமா. அப்புறம் மாவட்டங்கள் கள்ளக்குறிச்சி, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, இங்கே வரணும், கடலூர். அவ்வளோதான். பாக்கி எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்டு. இப்போ கால்குலேஷன் 10 to 65, இடைப்பட்ட ஸ்பேஸ் 55. எப்படி இருக்கோ அதே மாதிரி வரைய சொல்லிட்டேன். 1 2 4 கோடு தான். 1 2 3 4 கோடு. பேப்பரை செலவு பண்ணுறதுல பயப்படாதீங்க, பேப்பர் கேட்டால் கொடுப்பாங்க. கோட்டுக்கு 2 2. இப்போ பாதி வேலை முடிஞ்சிச்சு. இப்போ ஹெட்டிங் போடுவோம். இப்போ ஹெட்டிங்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16, ஒரு ஸ்பேஸ் 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31. 55ல் 31 போச்சுன்னா, 5ல் 1 போச்சுன்னா 4, அடுத்து 5ல் 3 போச்சுன்னா 2. அதை 2ஆல் டிவைட் பண்ணோம். இது ஹெட்டிங், மறந்துடாதீங்க. 2ஆல் டிவைட் பண்ணோம். அப்போ 12 ப்ளஸ் மார்ஜினோட கூட்டினா 22வது டிகிரியில் இது அடிக்கலாம். இப்படி போட்டு வச்சுக்கோங்க. ஹெட்டுன்னு கூட போட்டு வச்சுக்கோங்க. ஹெட்டுன்னு கூட. அடுத்தது பார்த்துக்கிறீங்க, இந்த டாப்லேருந்து எண்டு வரையணும். கொஞ்சம் கூட ஏமாந்துடாதீங்க, கரெக்டாக பாருங்கள். 3 3 6. அடுத்தது இது வந்து 6 கிடையாது, 2 4 6 1 7. அவசரப்படாதீங்க. நானும் இது மாதிரி இது 7. இங்கே பார்த்தீங்கன்னா அது மேலே இருக்கிறதுலாம் 7. இங்கே பார்த்தீங்கன்னா ஏதாவது 8 9 இருக்கான்னு பார்த்துக்கங்க.
6 தான். இதுவும் அப்போனா 7. அப்புறம் இது இங்கே வரணும், அங்கே வரணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் 7, இங்கேயும் டாப்லேருந்து எண்டு வரையில் பார்த்தீங்கன்னா 7. இதெல்லாம் கூட்டி 55லேருந்து கழித்து மிச்சம் வர்றது இது. அப்போ என்ன மொத்தம் 1 9 9 2 9 18 3 9 27 4 9 36 36. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 55ல் 36 போச்சுன்னா எவ்வளோ வருது? 9. 4 ஒன்று போச்சுன்னா அப்போ 19 டிகிரி தான் இங்கே. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நான் கால்குலேஷனில் ஏதாவது தப்புனாலும் நீங்கள் கரெக்ட் பண்ணி போட்டுக்கோங்க. நானும் உங்களை மாதிரியே ஸ்பீடாக இருக்கிறதுனால தான். 19 தப்புனாலும் 20 55 40 55. ஓகே, நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ 2.5 நிமிஷம் தான் ஆயிருக்கு, அவ்வளோதான். இப்போ நெருங்கிட்டோம் பாருங்கள், ஆரம்பம் முடிவு. 10 ஒரு புது பேப்பரை எடுத்துகிட்டு கரெக்டாக செய்யுங்க. 10 + 19 29, 31 + 7 38, 40 + 7 47, 49 + 7 56, 58 + 7 65. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் கரெக்டாக அந்த 3 நிமிஷம் பிடிக்குது. 3-3.5 நிமிஷம். இதை மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா 3-3.5 நிமிஷம் தான். ஆக இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா டோட்டல் கிளான்ஸே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டோம். இனிமேல் நீங்கள் அடிக்க உட்காந்திங்கன்னா இதையும் படித்து பார்த்துட்டோம். இன்னும் கஷ்டமாக இருக்குது பாருங்கள் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் இதே மாதிரி பார்ப்போம். அதனால் ஒரு 3 நிமிஷம் 50 மார்க்குக்கு ஒரு 3 நிமிஷம் நம்ம வேஸ்ட் பண்ணோம்னா 50 மார்க்கு ரவுண்டாக நமக்கு கிடைக்கும். இதில் பாதி நம்ம கண்கள் வேலை செய்யும், பாதி மூளை வேலை செய்யும். ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணோம், அப்படியே அதை அப்சர்வ் பண்ணிப்போம். இதை கரெக்டாக பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்களேன், கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. இப்போ இதை பார்க்க போகிறோம். அதே போல் டைம் செட் பண்ண போகிறோம். இப்போ இதெல்லாம் அடிப்போம். இப்போ 727 ஆகஸ்ட்டு எல்லாம் போன செட்டு கொஸ்டின் தான் 2025. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க சேம், நானும் புதுசு, எனக்கு கொஸ்டின் வந்துருச்சு. இப்போ நான் 5 நிமிஷம் வச்சுருக்கேன். ஆனால் உங்களுக்கு இதெல்லாம் செல்லோ எதுவும் வாட்செல்லாம் அலோடு கிடையாது. என்ன மாதிரிலாம் செய்யாதீங்க. ஒரு டைம் கன்சியூமிங்காக நான் சொல்கிறேன், எவ்வளோ ஸ்பீடாக செய்யணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு அதை சொல்லி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணிப்போம். பெண் தொழில் முனைவோர் பற்றிய விவரம். வரிசையின் மாநிலம், பதிவு செய்யப்பட்ட அலகுகள், பெண் தொழில் முனைவோர் எண்ணிக்கை சதவீதம் இங்கே வருது, அது அங்கே போகுது. இதெல்லாம் பெற தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், கேரளா, மகாராஷ்டிரா, கர்நாடகா உண்டு, மத்திய பிரதேசம் இடம் இன்னும், பஞ்சாப், புதுடில்லி. இப்போ கால்குலேஷன் போடணும். 10 to 65, 55 இடைப்பட்ட ஸ்பேஸு அப்படி வரேன்னா 4 1 2 3. இது வந்து இந்த கோடு, இங்கே 3 கோடு தான். இது ஒரு பெரிய கோடு. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வரிசை எண் வருது. இங்கே பாருங்க, வரிசை எண் எது வந்தாலுமே நம்ம இப்படி போட்டால் சரி. நான் உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் அனைத்தையும் நான் அடித்து காட்டிடுவேன். இப்போ இதை ஃபஸ்ட்டு சென்டரை பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 34 35. அப்போ 55ல் 35 போச்சுன்னா மிச்சம் வந்து எவ்வளோ? 0 20 20 2ஆல் வகுத்தீங்கன்னா 10 ப்ளஸ் மார்ஜின் 10ஓட கூட்டிங்கன்னா 20 20ன்னு போட்டு பாருங்கள், ஹெட்டுன்னு போட்டுருங்க. முடிஞ்சு போச்சு கதை, அந்த கதை முடிஞ்சிச்சு. அப்புறம் கோட்டுக்கு 2 2. அடுத்து கால்குலேஷன் மேலேருந்து இந்த டாப்லேருந்து இந்த டாப் வரையிலும் பார்க்குறீங்க. இப்போ பார்க்குறீங்க 2 4 5. இங்கே பார்க்குறீங்க இதுவும் 5 தான், அதுவும் 5 தான். பார்த்தீங்கன்னா 5 தான். எல்லாம் கண் தான் பாதி வேலை, மனம் கண். இதில் பார்க்குறீங்க 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குது. இது வந்து கம்மி தான், இதுவும் கம்மி தான், இது அப்போ 9. இங்கே பார்க்குறீங்க செய்யப்பட்ட பார்ப்போம், இதெல்லாம் கம்மி தான், 6 தான் வருது. 1 2 இது 6 தான். இதை பார்க்குறீங்க 1 2 3 4 5 6 7 8. இது வந்து லாஸ்டில் வந்து 8. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது வந்து 6.
வரிசை எண் வந்து இங்கிலீஷ் மாதிரி போட்டேன். வரிசை எண் 4. ஏன்னா இங்கே பாருங்கள், வரிசை 4 தான். நான் இங்கிலீஷ் ஞாபகத்தில் போட்டேன், ஏன்னா நானும் எக்ஸாம் பிஸியில் இருக்கேன். இப்போ இது தான், இவ்வளோ தான். அடுத்தது என்ன பண்ணுறீங்க, இதை டோட்டல் பண்ணுறீங்க. இது எவ்வளோ? 10, 16, 20, 28, 30, 34. 55ல் 34 போச்சுன்னா 5ல் 4 போச்சுன்னா 1, அப்புறம் 5ல் 3 போச்சுன்னா 2, அப்போ 21. திரும்பவும் கூட்டி பார்த்துக்கலாம். 9, 10, 16, 20, 28, இது 30, 34 தான். 1, 21. ரைட்டு. இப்போ ஆரம்பம் முடிவு. 10 + 4 14, அப்புறம் 16 + 21 37, 39 + 8 47, 49 + 9 58, அப்புறம் 60 + 5 65. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்டு. இது கொஞ்சம் கூட டைம் எடுத்துருச்சு. எப்படியும் பாருங்கள் 4 நிமிஷம் வந்துருச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கொஞ்சம் பெரிய சிக்கலான பெரிய இதாக இருந்தது. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்டு. இதுக்கு தான் நான் ப்ராக்டிஸ் சொன்னேன். அடுத்து எல்லாத்தையுமே செய்வோம். அடுத்த கொஸ்டின் இதே மாதிரி உங்கள் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் டைப் பண்ணும்போது கொஸ்டின் கிடச்சிதுன்னா வீட்டுக்கு வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி 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 நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ஸ்பீடை பிக்கப் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன அந்த டைம் இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. February 2025 எவ்வளோ பெருசாக இருக்குது. இதுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட பிடிக்கும். இப்போ நம்ம டீச்சிங்லேயே இருக்கிறதுனால கம்மியாக நாங்கள் ஸ்பீடு போகிறோன்னா, நீங்கள் பயத்தில் இது அதுக்காக தான் டோட்டலாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், பயம் அறவே இருக்கக்கூடாது. மனசில் தில்லை வளர்த்துக்கிட்டு செய்யுங்க. போகிற காரியம் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். அதனால் வந்து நல்லா பண்ணுங்கள். அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுறது இதே போல் அதிகமாக. இப்போ நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் வீட்டில் இருந்து மிஷின் இருக்காது. ஸோ நீங்கள் வீட்டில் இருந்து இந்த ப்ராக்டிஸை நல்லா மேனேஜ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் டெய்லி பண்ணி 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 பாருங்கள். உங்களுக்கு ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். அடுத்தது பார்ப்போம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து 545 February 2025. உங்களுக்கு எந்த அளவுக்கு தைரியம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நான் தைரியம் கொடுக்குறேன். கவலையே படாதீங்க. எக்ஸாம் சூப்பராக செய்வீங்க. இப்போ இதே போல் புதுசாக பார்த்துருக்கேன், அப்படியே பார்த்துக்கலாம். புள்ளி விவரத்துக்கு இடம் விடணும். தொகுதி வரியாக இப்போ 5 நிமிஷம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட். தொகுதி வரியாக பால் உற்பத்தி தொகுதி தான். பால் அளவு லிட்டர்களில் பாலின் மதிப்பு. இங்கே பாருங்கள், பாலின் மதிப்பு ரூன்னு போட்டிருக்கு. பயப்படாதீங்க. புதுசாக நம்ம இதுவரையில் இன்ஸ்டியூட்டில் பார்க்காததெல்லாம் ஏதாவது வந்துடும். கவலைப்படாதீங்க. பாலின் மதிப்பு கீழே போட்டாலும் சரி. இது 2 லைனாக இருக்குது. 2 லைனாகவே விட்டுருங்க, பிரச்சனையே இல்லை. இந்த 2க்கு தொகுதியை சென்டர் பண்ணிடலாம் ஒரே லைனாக. அப்போ ரூன்னு போட்டுருங்க. அதனால் ஒன்றுமே தப்பே இல்லை. மதிப்பு ஒரு ஸ்பேஸ் விட்டு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு ரூ புள்ளி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி பண்ணிடுங்க. அவ்வளோதான். கருங்குளம், தூத்துக்குடி, ஆழ்வார் திருநகரி. ஆழ்வார் திருநகர் இல்லை, நகரி. திருச்செந்தூர், உடன்குடி, சாத்தான் குளம், கோவில்பட்டி. பாக்கியெல்லாம் நமக்கு வந்து ஓரளவு. அதே போல் மெயினாக இங்கே பாருங்கள், இது 2க்கு இது சென்ட்ரான், இது 2க்கு இது சென்ட்ரான். ஒரே நடுவில் சென்ட்ரு இல்லையா? இதையும் பார்த்துக்கங்க. இப்போ நம்ம அடுத்து போவோம். எப்படி இருக்கு? 1 2 3 4 கோடு. ஒரு பெரிய கோடு. 1 2 3. இதை பாருங்கள், 1 2 3 4 கோடு. ஒரு பெரிய கோடு. அடுத்தது என்ன பண்ணுவோம்? சென்டர் பண்ணிடுவோம். கோட்டுக்கு 2 போட்டுருவோம். மறந்துடவே கூடாது. பின்னாடி போட்டாலும் முன்னாடி போட்டாலும் நாம தான் செய்ய போகிறோம். இப்போ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைன்னு பார்ப்போம். நமக்கே தெரியுது. அதே போல் மெயினாக கவனிக்க வேண்டியது, எங்கேயாவது ஒரு இடத்துல கமா கொடுத்தா
அது மாதிரியே பால் மேலேயும் நீங்கள் கவனிக்கணும். பால் அளவு லிட்டரில் பாலின் மதிப்பு ரூபா. எங்கேயுமே ரூபாக்கு கமாவே கொடுக்கல பாருங்க. அப்போ கமா கொடுக்கலன்னா கவலையே இல்லை. நீங்களும் இது லிட்டர், இது ரூபா, இது லிட்டர், இது ரூபா. அப்போ பார்க்கணும், இது ரெண்டுத்துக்கும் இது சென்ட்ரு, இது ரெண்டுத்துக்கும் இது சென்ட்ரு. அப்போ பார்க்கும்போது இதெல்லாம் பார்க்காம அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. இது பாருங்க, பாலின் அளவு லிட்டர் 46 கமான்னு கொடுத்துருக்கு. இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன், ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த ஒரு கமா தான். அதுவும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது வச்சுருப்பாங்களான்னு என்னன்னு தெரியல, அதனால் அது என்னன்னு தெரியல, அதை விட்டுருங்க. ஆக டோட்டல் இந்த ஸ்டேட்மெண்ட்டு ஃபுல்லுமே கமா இல்லை. இது ரூபாயில் எதுக்குமே கமாவோ புள்ளியோ எதுவுமே இல்லை. அப்போ என்ன செய்யணும், நீங்கள் கவலையே பட வேணாம், எதுவுமே போட வேணாம். சம்டைம்ஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல கமாவோ, ஒரு இடத்துல 2 தள்ளி புள்ளி, 3 தள்ளி புள்ளி, ஐஃபனோ ஏதாவது ஒரு இடம் 2 இடத்துல போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் அது தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும். மெயினாக ஹெட்டிங்கை கொஞ்சம் கமா போட்டிருக்கோம், சில சமயம் புள்ளி வச்சுருக்கோம், அப்போ மேலே பார்க்கணும். சம்டைம்ஸு கமா இந்த லிட்டர் ஆயிரக்கணக்கில் வர்றதுக்கும் வரலாம். புள்ளி விற்கிறது அப்படின்னா ரூபா பைசாக்கு புள்ளி வச்சுருப்பாங்க. கவனமாக ஹெட்டிங்கையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். அதுக்கு தான் உங்களுக்கு டைம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது, இதுக்கே எவ்வளோ டைம் ஆகுது பாருங்கள். இது பெருசு, இங்கே கீழே பார்க்குறீங்க எதுவுமே இல்லை. அப்போ கூட்டுத்தொகைன்னா 10, 2 4 6 1 7 இருக்குது. 2 4 6, 2 4 6 1 7. ஆனால் இங்கே 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ இதுதான் பெருசு. அப்போ இதுதான் பாலின் அளவு. பார்ப்போம் லிட்டர்களில் 1 2 3 4 5 6. இங்கே 1 2 3 4 5 6 7 தான். அப்போ 7 தான். இது 9 கிடையாது, 7 தான். ஏன்னா அடுத்ததுலாம் கம்மி தான். இதை பார்த்தீங்கன்னா 2 4 6 1 7. இங்கே பார்த்தீங்கன்னா 1 பாலின் மதிப்பு ரூபா. அப்போ இது 9 தான். ஏன்னா இதை தான் கணக்கு பண்ணோம். இங்கே 7 தான் இருக்குது. பால் அளவு இதெல்லாம் இது பார்த்தீங்கன்னா இது கமா கிடையாது. 1 2 3 4 5 அவ்வளோதான் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7. இதுவும் 7 தான். ஏன்னா பால் அளவு 1 2 3 4 5 6 7, அதுவும் 7 தான். இப்போ பார்க்கணும் எவ்வளோ வருது. 9 9 18 20 29 29 31 31 38 40. அப்போ 55ல் 40 போச்சுன்னா எவ்வளோ வருது. நானே அவசரத்தில் ஹெட்டிங் போடல பாருங்கள். 50 15 தான். இங்கே 15. இப்போ ஹெட்டிங் பார்க்குறோம், ஹெட்டிங் கூட்டுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 32. 55ல் 32 போச்சுன்னா எவ்வளோ. 5ல் 2 போச்சுன்னா 3. பரவாயில்ல, அது நான் ஒரு இதுக்கு தான். 5 நிமிஷம் முடிஞ்சிச்சு. 5ல் 2 போச்சுன்னா 3. திரும்ப 5ல் 2 போச்சுன்னா 5ல் 3 போச்சுன்னா 2. அப்போ 23. அதை 2ஆல் வகுத்தா எவ்வளோ வருது. பதட்டப்படாதீங்க. 12 + 10 22வது டிகிரியில் இது அடிக்கலாம் ஹெட்டு. அப்போ எவ்வளோ ஆகுது. 5 நிமிஷம் 1 செகண்ட் ஆயிருக்கும், அவ்வளோதான். இப்போ ஆரம்ப முடிவு போடுறோம். 10 + 15 25. 27 + 7 34. 36 + 9 45. 47 + 7 54. 56 + 9 65. ஓகே ஸ்டூடெண்ட், ஒரு 6 நிமிஷம் இருக்கலாம், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதையும் நம்ம செஞ்சு பார்ப்போம். அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்துருவோம். இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டு பார்க்குறோம். இப்போ பாருங்கள், நானும் புதுசு, அதனால் உங்களை மாதிரியே ஸ்டூடெண்ட் மாதிரியே பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறோம். இப்போ திரும்பவும் 5 நிமிஷம் நம்ம வச்சுக்கிறோம். ஸ்டார்ட் பண்ணுறோம். அது திட்டம் ரூபாய் கோடியில். இப்போ பிரிவுகள் ஆதி திராவிடர், பழங்குடியினர், ஆதி திராவிடர், வீட்டு வசதி, ஊரக வளர்ச்சி, சமூக நலம் மற்றும் மகளிர் நலம். அது ரெண்டுமே சேர்ந்து ஒரே லைன் தான். குடிநீர் வழங்கல், வேளாண்மை, கல்வி, குடும்ப நலம், மேலே கீழே. இதுவும் 2 சென்ட்ரு.
கல்குலேஷன், இதுவும் ரெண்டுக்கு சென்டர் கல்குலேஷன். போன ஸ்டேட்மெண்ட்டில் ரெண்டுக்கு எப்படி கல்குலேஷன் போடுறதுன்னு சொல்லித்தரல. இப்போ அதையும் இப்போ சொல்லி தந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் நாளைக்கு செய்வோம். 495 டைம் ஓடிட்டு இருக்கு. பிப்ரவரி 2025. இன்னொன்று மெயினானது ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட வேண்டுகோள், அது ஓடட்டும். என்னோட வேண்டுகோள் என்னன்னா, போய் உட்காந்திங்கன்னா கவலையே படாமல் இதை மாதிரி கால்குலேஷனை போட்டுட்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே தயவு செய்து ஸ்டேட்மெண்ட்டை முடிங்க. மிச்சம் உள்ள டைமுக்கு லெட்டரை முடிக்கலாம். லெட்டரை கடகடன்னு அது ரன்னிங் மேட்ரு தான், சில அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஆனால் ஸ்டேட்மெண்ட் வந்து 50 மார்க்கு பெருசு, லெட்ரு வந்து 50 மார்க்கு தான். ஆனாலும் ரன்னிங் மேட்ரு கடகடன்னு அடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை மாதிரி இவ்வளோ பிரச்சனை. இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இடையில பார்த்தா இது வேற வருது. இது பிப்ரவரி 2025க்கு வந்தது தான். இப்போ அடுத்து பண்ணுறோம். 10 to 65 இடைப்பட்ட ஸ்பேஸ் 55 எப்படி இருக்குன்னு வரைஞ்சிக்கிறோம். 1 2 3 4 இருக்க டைமை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோமோ அதுதான். இப்போ என்ன, இதை கூட்டிக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 24 25 26 27 28 29 30 31 32 32 ஒரு ஸ்பேஸு 33 34 35 36 37 38 39 40 41 42 41 44 45. அப்போ மொத்தம் 55ல் 45 போச்சுன்னா மிச்சம் 10. 10 2ஆல் வகுத்தீங்கன்னா 5. மார்ஜின் 10 வகுத்தீங்கன்னா 15வது டிகிரியில் அடிக்கலாம். 15வது ஹிட்டு. அவ்வளோதான், போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து இது 2 2 போட்டோமா. இப்போ டாப்லேருந்து ஒன்றுமே இல்லை, இதுதான் 2 4 6 1 8. கண்கள் தான் பாதி வேலை பார்த்துரும். இதில் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது 2 4 6 1 7, 2 4 6 தான். அப்போ 7 தான் பெருசு. இங்கே பழங்குடியினராக தான் பெருசு 8. அடுத்து இங்கே பார்க்குறீங்க திராவிடர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, இந்த 7 தான். 2 4 6. ஆனால் இங்கே 2 4 6 1 7. அவ்வளோதான். இப்போ 10 20 27 29 36 38. 55ல் 38 போச்சுன்னா எவ்வளோ வருது? 10 7 4ல் 3 போச்சுன்னா 1. 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது? 8 8 16. அப்போ 8ன்னு வச்சுக்கலாம், 9ன்னு வச்சுக்கலாம். 9ன்னு வச்சுப்போம். ப்ளஸ் இல்லை இது என்னன்னா 55ல் 38 போச்சுன்னா 17. அப்போ இந்த 17 அப்படியே இங்கே போட்டுடணும். அடுத்தது போடுறோம். எதுலேருந்து ஆரம்பிக்கணும்? 10 + 17 27. அப்புறம் 29 + 7 36. 38 + 8 46. 48 + 7 55. 57 55 57 57 + 8 57 + 8 எவ்வளோ வருது? 65. 10 15. ஓகே, அவ்வளோதான். இனிமேல் நீங்கள் பொறுமையாக உட்காந்து அடிக்கலாம். இப்போ நான் இதை போன இதுலேயே அப்படி தான் வந்தது, இதை சொல்லி கொடுக்காம விட்டேன். அடுத்தது இது 2யும் சென்டர் பண்ணி, இதை 2யும் சென்டர் பண்ணி, இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இது பாருங்கள் 11 இருக்குது. நான் நோட்டில் வச்சுருக்கிறதுனால. இல்லைன்னா கால்குலேஷன் தனியாக, இது தனியாக ஒரு பேப்பரில் போடுங்க, கால்குலேஷன் தனியாக போடுங்க. ஏன்னா இது அதில் எந்த விதத்துலேயும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கால்குலேஷனை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. இது 11 இருக்குது. நம்ம எதை மட்டும் சென்டராக எடுத்துக்கணும்? நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒட்னாப்பில் வரும்போது இது வராது. ஏன்னா இதுக்கு சொந்தமானது இங்கே ஒன்று போயிடுது, இங்கே இருக்கிறது மட்டும்தான் சொந்தம். ஸோ தட் இதை மட்டும் எடுத்துக்கணும். 17. அப்போ 17ல் 11 போச்சுன்னா மிச்சம் இருக்கிறது எவ்வளோ? 6. 6 2ஆல் வகுத்தீங்கன்னா 3. ப்ளஸ் இந்த காலத்தினுடைய ஆரம்பம் 5 நிமிஷம் முடிஞ்சிச்சு பாருங்கள். இந்த காலத்தினுடைய இதுக்கு 2த்துக்கு சென்டர்னா பாக்கி எல்லாத்தையும் விட்டுடணும். இந்த காலத்தினுடைய ஆரம்பத்தை வச்சு கூட்டணும். 48 + 3. 48ஓட 3 கூட்டினீங்கன்னா எவ்வளோ வருது? 51வது டிகிரியில் இது அடிக்கலாம். இப்படி போட்டுருங்க.
அடுத்தது இது ரெண்டுக்கு சென்டராக பார்க்கணும். இப்போ பார்க்கணும், முதல்ல எடுத்தோடனே இந்த ஓரம் மட்டும் தள்ளிச்சு, இதை மட்டும் விட்டோம், இதை விட்டோம். இப்போ என்ன பண்ணணும், இதையும் விட்டுடணும். ஏன்னா இந்த கணக்கை பார்த்தீங்கன்னா இங்கிட்டு ஒன்று தான் சேரும், இங்கிட்டு ஒன்று தான் சேரும். அதுவும் சைலண்ட்டாக 27 29க்கு நடுவில் 28 காணும், 46 48க்கு நடுவில் 47, அது சைலண்ட்டாக ஒதுங்கிடும். ஸோ நம்மளும் சைலண்ட்டாக அதை விட்டுடலாம். இதை மட்டும் பார்க்கணும். 10 17 இது எத்தனை, 17லேருந்து தான் இது பண்ணணும். அப்போ 17. இதை மாதிரி நீங்கள் போடாதீங்க. நான் வந்து இதை நாளைக்கு டைப் பண்ணுங்கிறதுனால ஒரு நோட்டில் அப்படியே கரெக்டாக வச்சுக்கிட்டு வரேன். 17. இப்போ இது எத்தனை, 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 17 11 சேம். 17 11 பிச்சுனா எவ்வளோ, 6. 6 2ஆல் வகுத்தீங்கன்னா 3. ஆனால் இங்கே கூட்டுறது எதில் கூட்டணும், 6. 6 2ஆல் வகுத்தீங்கன்னா 3. இங்கே கூட்டுறது எதில் கூட்டணும்னா இந்த காலத்தினுடைய ஆரம்பம் எவ்வளோ, 29. 29ஓட கூட்டினீங்கன்னா எவ்வளோ ஆகுது, 32வது டிகிரியில் இதை அடிக்கலாம். 32வது டிகிரியில் 23 24 அடிக்கலாம். 51வது டிகிரியில் 22 23 அடிக்கலாம். இதோ பாருங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். இந்த கால்குலேஷன் முடிஞ்சு போச்சு. அடுத்தது பாருங்க, இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது, ஆனால் அடிக்கும்போது கொஞ்சம் கஷ்டம். அப்போ அதெல்லாம் அடிக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் குயிக்காக. இப்போ இதுக்கும் 5 நிமிஷம் செட் பண்ணுறேன். இப்போ இந்த கால்குலேஷன் டோட்டலாக 5 நிமிஷம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சேலம், கோயம்புத்தூர், மோனம், மதுரை. இது வந்து 14 மொத்த எண்ணிக்கை, அவ்வளோதான். இது ஒன்றும் பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை, மொத்தம் பார்க்கணும். அது வந்து அடிக்கும்போது தான் அதுக்கு பிரச்சனை. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ்வளோதான். இனிமேல் இது 565 பிப்ரவரி 2025. இப்போ 10 to 65 55 போடுறோம். அதே மாதிரி வரையணும். வரைஞ்சா எவ்வளோ வருது, இது எப்படி இருக்குது, 1 2 3 4 கோடு. டோட்டல் இதுக்கு நம்ம ஒன்றும் பாதிக்காது. சும்மா டோட்டல் வந்து அடிக்கும்போது தான் அது வரும். கோட்டுக்கு 2 2 போட்டுறீங்க, டக்குன்னு போட்டுறீங்க, வேலையை முடிச்சிடுறீங்க. இதை டோட்டல் பண்ண 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 55ல் 32. இப்படி நீங்கள் செய்ய செய்ய எதுலேருந்து எது சென்டர் பண்ணணும்னா பழகிடும். 5ல் 2 போச்சுன்னா 3, 5ல் 3 போச்சுன்னா 2, அது 2ஆல் வகுத்தீங்கன்னா 12 + 10 = 22வது டிகிரியில் ஹெட்டு. ஓகே, முடிஞ்சு போச்சா. அடுத்தது பார்க்குறீங்க, ஸ்டார்டிங்லேருந்து கீழ் வரையிலும். இதுலேயும் பாருங்கள், எந்த இடமும் கமாவோ புள்ளியோ ஒரு ஐஃபனோ எதுவுமே கிடையாது. ஸோ நீங்களும் போட வேணாம், தப்பே கிடையாது. 1 2 3 4 5 6, 1 2 3 4 5. அப்போ இதில் 6 தான் பெருசு, இங்கே ஏதாவது கூட இருக்கா பாருங்கள். அப்போ 14, இதுவும் 6. பேருந்துகள் 1 2 3 4 5 6 7, இது 7. இது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7. அவ்வளோதான். இது மட்டும்தான் பெருசாக இருக்குது. பாக்கி 1 முடிச்சிட்டோன்னா இது சென்டர் அடிக்கணும். நான் அடிக்கும்போது சொல்கிறேன். இப்போ எல்லாத்தையும் கூட்டி 55லேருந்து கழித்து மிச்சத்தை போடுறோம். 1 8 2 8 16 16 20 27 34. 55ல் 34 போச்சுன்னா எவ்வளோ, 5ல் 4 போச்சுன்னா 1, 5ல் 3 போச்சுன்னா 2, 21 தான் இங்கே. அடுத்து என்ன பண்ணுறோம், 10 + 21 31, 33 + 7 40, 42 + 7 49, 51 + 6 51 + 6 57, 59 + 6 65. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுவரையிலும் எப்படி குயிக்காக பண்ணணும் ப்ராக்டிஸ்க்கு நம்ம சொல்லிட்டோம். இது அவ்வளோத்தையும் நாளைக்கு டைப் பண்ணி காமிப்பேன். அதுக்கு அந்த 3/4 மணி நேரத்தை எப்படி பிரிக்கணும் அப்படின்னு. அப்போ நாளைக்கு நம்ம அடிக்கும் போது 3/4 மணி நேரம், இதுவும் பாருங்கள் 3 நிமிஷத்தில் முடிஞ்சு போச்சு. 3 நிமிஷம் தான் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த 3 நிமிஷத்தில் நீங்கள் எடுக்க போகிற மார்க்கு 50 இருக்கும். ஏன்னா கண்ணும் மனதும்
ஒரு சேர இதையே அப்படியே ஒரு ஒரு கிளான்ஸ் அப்படியே சுற்றிடுறோம். சுற்றுறதுனால மனமும் கண்ணும் ஒரே வேலை பண்ணும். ஏன்னா எக்ஸாம் டென்ஷன் வேற. ஸோ அந்த 5 நிமிஷம் போனால் போகுது. 3 நிமிஷம் தான், 5 நிமிஷம் இல்லை, 3 நிமிஷம். இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை எப்படி டைப் பண்ணணும்னு நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். இப்போ நமக்கு 40 நிமிஷம். 40 நிமிஷத்தில் 5ஐயே ஒதுக்குங்க. 3 நிமிஷம் தான் செலவாயிருக்கீங்கன்னா 45 நிமிஷத்தில் 5ஐயே ஒதுக்கினா நமக்குன்னு கொடுக்கப்பட்ட நிமிஷம் 50 நிமிஷம். சாரி, 40 நிமிஷம். இந்த 40ல் நம்ம லெட்டருக்கு 25 நிமிஷத்தில் அந்த ஸ்டேட்மெண்ட்டை அடிக்க முடியுதா? மிச்சத்தை 15 நிமிஷத்தில் லெட்டர் அடிக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள், லெட்ரு இது பார்த்தீங்களா, வெறும் ரன்னிங் மேட்டர் தான். அதாவது பிப்ரவரி 2025க்கான ரன்னிங் மேட்டர். நம்ம நினைக்கிறோம் ரன்னிங் மேட்டர்னு, ஆனால் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு எப்படி இருந்தாலும் 20 நிமிஷம் வேணும். இது நீங்கள் படித்து பார்க்கணுன்னா அவசியம் இல்லை. இதை படித்து பார்க்குறது டைம் வேஸ்ட்டு. இதை அப்படியே அடிச்சுக்கிட்டே போக வேண்டியது தான். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட்னு போட்டேன். அதனால் இப்போ இதுக்கு இன்னொன்று நான் கொடுத்துருக்கேன். இதை என்ன செய்யணும், இதை இப்போ இதெல்லாம் பெஸ்ட்டாக செய்யணுன்னா இங்கே பாருங்கள். இதை மாதிரி ஒரு ட்ரிப்பு எதை சென்ட்ரு பண்ணணும், எதை லெஃப்ட்லேருந்து கழிக்கணும், எதை தங்கள் நம்பிக்கை உள்ளக்கு எவ்வளோ ஸ்பேஸ் போடணும், இதெல்லாம் நீங்கள் பார்க்குறது லோயருக்கு பார்க்காதீங்க. இங்கே ஹையருக்கு கையில் நோட்டு இருக்கிறதுனால நான் உங்களுக்கு ஹையர் காமிக்கிறேன். இதெல்லாம் எப்படி அடிக்கணும்னு நீங்கள் பார்த்துக்கணும். பாடி ஆஃப் த லெட்டர் கொஞ்சோண்டு அடித்தால் போதும். இதை பாருங்கள், இதுதான் பாடி ஆஃப் த லெட்டர். சும்மா கொஞ்சோண்டு அடித்தா போதும். அதுக்கப்புறம் தங்கள் நம்பிக்கை உள்ள இது அடிக்காமல் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறது. இப்போ பாருங்கள், அடித்ததை பாருங்கள். இந்த மாதிரி இது உங்களுக்கு கிடையாது. லோயருக்கு ஹையருக்கு குழப்பிக்காதீங்க. இதில் பாருங்கள் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ இருக்குது பாருங்கள் பேராகிராஃபு. ஆனால் இங்கே பேராகிராஃபு ஒரு குறைவாக ஒரு லைன் 2 லைன். ஆனால் எக்ஸாமில் ஃபுல்லாக அடிக்கணும். ஸ்டார்டிங்கில் நம்ம எது சென்ட்ரு பண்ணோம், எதை என்ன பண்ணோம், சென்ட்ரு எப்படி பண்ணோம், எது 10ல் வரணும், ஆணைக்கு கீழே டேஷ் பண்ணணும், மேலே அது சுருக்கம் என்ன சென்ட்ரு பண்ணுமா, இதெல்லாம் பார்க்குறதுக்காக வேண்டி தான், அதிக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வேண்டி தான் வித்தவுட் பேராவாக நீங்கள் வீட்டில் எழுதி பாருங்கள். ஏன்னா வீட்டில் மிஷினே இல்லைனாலும் உங்களுடைய நாட்களை பயனுள்ளதாக ஆக்க நோட்டில் நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா மறுநாள் உங்களுக்கு ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட்டுங்கிற மாதிரி சூப்பராக வந்துடுவீங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டூடெண்ட்.